தொடர்ந்து என்னுடைய ஆதிய கால நண்பரும் சகோதரருமாய் இருக்கிறதான அருமையான வில்லியம் பிரதர் அவருடைய மைத்துனரோடு இந்த நாள் ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த நாள் ஆராதனையில் நம்மோடு இருப்பது நமக்கு மகிழ்ச்சி தருகிறது. அதாவது நான் நீலகிரியில ஊழியம் செய்த நாட்களில சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த நாட்களில அருமையான குடும்பம். நான் ஊழியம் செய்த தாய் சொல்லை பகுதியில ஒரு நேரத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தவர்கள். அந்த ஊரெல்லாம் அறியப்படத்தக்கதாக இவருடைய தகப்பனார் ஒரு பெரிய ரோடு எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார். கவர்மெண்ட் அந்த ரோடெல்லாம் போடுகிறதான ஒரு பணி கான்ட்ராக்ட் எடுத்து இங்கெல்லாம் செய்யறத பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய தொழிலதிபராக அவர் காணப்பட்டார். நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். நான் அவர்களை சந்திக்கும் போது எல்லாவற்றிலும் அவர்கள் தோல்வி அடைந்து நஷ்டம் அடைந்து ஜீரோல போய் நிற்கிறதான நிலைமை, அல்லது ஜீரோ கீழே மைனஸ் சொல்லலாம். அந்த நிலைமையில நான் அவர்களை சந்தித்தேன். அதாவது இனி அவ்வளவுதான், டோட்டலா லைஃப் முடிஞ்சது, இனி எப்படி சாகலாம் அப்படின்னு சொல்றதான ஒரு சூழ்நிலை. ஆனா தான் செத்தா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தகப்பன், தாய், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய குடும்பத்தார் இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன செய்வது என்று சொல்லி அவர்களை சாகடிக்கவும் முடியாது, அவர்களை விட்டுட்டு தானும் சாக முடியாது, என்ன செய்கிறது என்கிறதான ஒரு பெரிய கேள்விக்குறியான நிலைமையில அருமையான சகோதரை சந்தித்தேன். அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் அவன் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்தோம், சபையா ஜெபித்தோம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அவன் மாறுதலை உண்டாக்கினார், சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். நான் மிக சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக அவருடைய சாட்சியை நான் சொல்லி இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி அவருக்கு மறுபடியும் பெங்களூர்ல அவருடைய தொழில கர்த்தர் அவருக்கு தந்து அவசரத்தில் இன்றைக்கு அவசரத்தில் அதை விட முன்ன இருந்ததை விட மிக உயர்வான ஒரு இடத்துல கர்த்தர் கனப்படுத்தி அவரே அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவசரத்தில் இன்னைக்கு பில்டிங் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய அவசரத்தில் ஒர்க்க பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய ஆசீர்வாதமான நிலையில கர்த்தர் அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவசரத்தில் அவருடைய தங்கச்சி குடும்பமும் இந்த நாட்களில பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க. அவங்களும் அவசரத்தில் இங்க இருந்த போது மிகுந்த சிரமத்திற்குள்ளதாக கிட்டத்தட்ட இவரை போல ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனா இன்றைக்கு அவன் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக, சந்தோஷம், மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். அருமையான சகோதரர் பிரான்சிஸ் பிரதர் பின்னாடி இருக்கிறார், அவரும் வந்திருக்கிறார். அவன் அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போமா? தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இப்பொழுது திருப்பூர் பகுதியில சோத்திரம் அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய வேலையை ஆரம்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டில இப்போதுதான் முதல் முறையாக கால் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்து என்னுடைய வாஞ்செல்லாம் சீக்கிரத்தில் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து விடுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையான ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். திலீப் சகோதரருடைய தாயார் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். கரங்களை தட்டி நம்முடைய அன்பை அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம். ரோமர் 8வது அதிகாரம் எந்த வசனம்? 37வது வசனம். வாசிகள் சத்தமா வருவோம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஒரு நிமிஷம் அப்படியே தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். Glory to God. Praise the Lord. ஸ்தோத்திரம். நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொன்னீர்கள். ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறீர். நீர் எங்கள் தேவனாக, நாங்களுடைய ஜனங்களாக
கூடியிருக்கிற ஐக்கியம் கொண்டிருக்கிற அந்த வேலையில உடைய வல்லமையுள்ள பிரசனம் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்போது உடைய வார்த்தைகள் வழியாக பரிசுத்த ஆவியானவர் பேசும். உடைய வார்த்தைகளுக்கு நேராக ஒவ்வொருடைய இருதயமும் செவிகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் திறக்கப்படட்டும், திருப்பப்படட்டும். சுவாமி தேவாவியானவர் என்னை மறைத்து வெளிப்பட்டு பேசும். இந்த நேரத்தை மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்பது ஒருவேளை நமக்கு விளங்காமல் இருந்தால் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். வெற்றியின் மேல் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே வெற்றியின் மேல் வெற்றி அடைகிறோம் என்று சொல்லி என்ன அமைதியா இருக்கீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். வெற்றியின் மேல் வெற்றி அடைகிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றியின் மேல் வெற்றி அடைகிறதான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் பல நேரங்களில தோல்விகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த தோல்விகளை குறித்து, நிகழ்காலங்களில் நாம் சந்தித்த தோல்விகளை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவ்விதமான அல்லது தோல்விகளை குறித்தான ஒரு அச்சமும் பயமும் நம்மை ஆட்கொண்டு அவிசுவாசங்களை உண்டாக்கி, எதிர்மறையான சிந்தைகளை உண்டாக்கி, வரும் காலத்திலும் தொடர்ந்து தோல்வியை நாம் சந்தித்து விடுவோமோ என்கிறதான அச்சங்களும் பயங்களும் அவிசுவாசங்களும் நம்மை ஆட்கொண்டு பல நேரங்களிலே சீரழிக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதாவது வெற்றியின் மேல் வெற்றி அடைகிறவர்களாக இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆகவே இந்த சிந்தை, இந்த விசுவாசம், இந்த அறிவு, இந்த சத்தியம் நமக்குள்ளே வரும்போது நாம் வேதம் சொல்லுகிறதான வெற்றியின் மேல் வெற்றி அடைகிறதான வாழ்க்கையை நாம் பெறுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க மறுபடியும், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். வெற்றியின் மேல் வெற்றி அடைகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, அதற்கு பிறகு நம்முடைய வெற்றியின் சரித்திரம் அல்லது வெற்றியின் வாழ்க்கை ஆரம்பமானது. அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? முன்னாடி இருக்கும் சொல்லுங்க. ஆமா, எப்ப கவனிக்கல. என்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, அதற்கு பிறகு நம்முடைய வெற்றியின் வாழ்க்கை, நம்ம வெற்றியின் சரித்திரம் எழுதப்படுகிறது, ஆரம்பமாயிற்று. ஹல்லேலூயா. அதற்கு முன்பு வரைக்கும் என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவன் விளக்கின கனியை புசித்து தோல்வி அடைந்தார்களோ, அதற்கு பிறகு தோல்வியின் மேல் தோல்வி அடைந்த சரித்திரமாக மனித சரித்திரம் அல்லது அவன் தேவ பிள்ளைகளுடைய சரித்திரம் எழுதப்பட்டது, காணப்பட்டது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றி கீழ்ப்படிந்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் அவனை ஜெயித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஜெயத்தை என்றைக்கு அடைந்தாரோ, அதற்கு பிறகு தேவ பிள்ளைகளுடைய சரித்திரமானது, வாழ்க்கையானது வெற்றியின் மேல் வெற்றி அடைகிற வாழ்க்கையாக மாற்றி எழுதப்பட ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் இனிமேலும் நம்முடைய வாழ்க்கையானது வெற்றியின் மேல் வெற்றி அடைகிற வாழ்க்கையாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இனிமேல் சொல்லுங்க, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வெற்றியின் மேல் வெற்றி அடைகிற வாழ்க்கை. மறுபடியும் சொல்லுங்க. உங்க மைண்டுக்குள்ள அது நிரம்பணும். உங்க மைண்ட்ல ஏற்கனவே இருக்கிற தோல்வியின் எண்ணங்கள், சிந்தனைகள், அந்த காட்சிகள், நினைவுகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிற அளவுக்கு நீங்க சொல்லணும். ஆமென். அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2-3 முறை இப்ப சொல்லுங்க. இதற்கு பிறகு நீங்க வீட்டுல போய் தொடர்ந்து அதை சொல்லி உங்க மைண்ட்ல, உங்க மனதுல எல்லா பகுதிகளிலும் இதை நிரப்புங்க. ஆமென். சொல்லுங்க, நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வெற்றியின் மேல் வெற்றி அடைகிற வாழ்க்கை. சொல்லுங்க மறுபடியும். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வெற்றியின் மேல் வெற்றி அடைகிற வாழ்க்கை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையானது, நம்முடைய சரித்திரமானது வெற்றியின் மேல் வெற்றி அடைகிற வாழ்க்கையாக எழுதப்பட ஆமென் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்படியே கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த வெற்றியின் மேல் வெற்றி எப்படி என்று சொன்னால், இதன் ரகசியம் என்ன என்று சொன்னால், அது எதின் அடிப்படையில் உண்டாகிறது என்று சொன்னால்,
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது எதனால உண்டாகிறது? நம்மில் அன்பு கூறுகிறவராலே என்கிற அந்த ஒரு வார்த்தையை நாம் மிக உன்னிப்பாக கவனிக்கணும். ஆமென். வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. முற்றும் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எதனால என்று சொன்னா, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. ஆமென். என்ன கண்ணு பெருசா லைட் எரியுதே? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் அன்பு கூறுகிற ஆண்டவரால இந்த வெற்றியின் சரித்திரமானது, வெற்றியின் வாழ்க்கையானது நமக்கு உரிமையாயிற்று. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? எப்படி இந்த வெற்றியின் வாழ்க்கை நமக்கு சொந்தமானது? எப்படி ஆயிற்று? மறுபடியும் சொல்லுங்க, எப்படி ஆயிற்று? நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிங்க வெற்றியின் மேல வெற்றி அடைய முடியும்? இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கும்? நம்ம என்ன செஞ்சா கிடைக்கும்? ஒண்ணு இல்லைங்க, நம்மில் அன்பு கூறுகிற ஆண்டவரால நமக்கு வெற்றி மேல வெற்றி சாத்தியமாயிற்று. கரங்களை தட்டி அல்லேலூயா, glory to God. நாம் நினைக்கிறோம் வெற்றியின் மேல வெற்றி அடையணும்னா நாம் ஏதோ மறுபடியும் சிலுவைக்கு போய் நாமும் இயேசுவை போல மரித்தால் தான் ஒருவேளை சாத்தியமோன்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்மில் அவர் அன்பு கூறுகிறதுனால வெற்றியின் மேல் வெற்றி வாழ்க்கை நமக்கு சாத்தியமாக மாறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம் பேர்ல கொண்ட அன்பு அது சாதாரணமானது அல்ல. அவன் சுத்துறாது, அவன் வர்ணிக்க முடியாதது. நீளம், அகலம், ஆழம், உயரம் அறிய முடியாதது. அறிவுக்கு எட்டாத அன்பு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அறிவுக்கு எட்டாத அன்பு என்று சொல்லி. நீங்கள் வாசித்து பாருங்கள், எபேசியருக்கு திருப்புங்க வேதத்தை. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்ப தேவனுடைய அன்பை குறித்து பவுல் சொல்லும் போது அறிவுக்கெட்டாத அன்பு என்று சொல்லுகிறார். அதனுடைய வர்ணனை அவர் சொல்லும் போது அவன் சொல்றோம், எப்படி சொல்றாரு? அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதுன்னு சொல்லி, அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதுன்னு சொல்லி அறிய முடியாத, அளவிட முடியாத ஒரு அன்பாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட அன்பினால்தான் வெற்றியின் வாழ்க்கை நமக்கு சாத்தியமாயிற்று, நமக்கு கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா. அப்ப எதனால நம்ம வெற்றி அடைகிறோம்னு சொன்னா, ஆண்டவர் என் மேல அன்பா இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என் மேல அன்பா இருக்கிறதுனால. சொல்லுங்க மறுபடியும், அன்பா இருக்கிறதுனால வெற்றி எனக்கு சொந்தம். நான் வெற்றியின் மேல வெற்றி அடைகிறேன். இதை உள்ள பதிய வைக்கணும். ஆண்டவர் என் மேல அன்பா இருக்கிறதுனால. சொல்லுங்க, ஆண்டவர் என் பேர்ல அன்பா இருக்கிறதுனால. சிலர் சொல்லுங்க, ஆண்டவர் என் பேர்ல அன்பா இருக்கிறதுனால வெற்றியின் மேல வெற்றி அடைகிறேன், வெற்றியின் மேல வெற்றி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்ற ஆண்டவருடைய அன்பு அவன் உண்மைனா நம்ம வெற்றியின் மேல வெற்றி அடைகிறது உண்மை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு உண்மைன்னு சொன்னா அது உண்மையா இல்லையா? அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லவே இல்லை. சந்தேகப்பட முடியாத, சந்தேகப்படாத அல்லது சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு அன்புன்னு சொன்னா அது ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல சொன்னா அதுக்கு அடுத்ததாக ஆண்டவருடைய அன்புக்கு அடுத்தபடியா சொன்னா அவர் தாயின் அன்பை ஆண்டவர் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார். நம்ம தாயினுடைய அன்பு கூட மாறலாம், ஆனால் மாறாத அன்பு அவன் ஆண்டவருடைய அன்பு. ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர்
ஆண்டவருடைய அன்பு உண்மையானால் வெற்றியின் மேல வெற்றி அடைகிற அவன் ஜீவியமும் நமக்கு உண்மையா இருக்கிறது. ஆமென். எப்படி ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்படாம நான் நம்புகிறோமோ அதுபோல வெற்றியின் மேல வெற்றியின் ஜீவியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் சந்தேகப்படாம நான் நம்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது, கட்டாயமாயிருக்கிறது. எத்தனை பேர் பழகிச்சு? ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க. ஆண்டவரோட அன்பு இருக்கும்போது மட்டும்தான் வெற்றியின் மேல் பாயிண்ட் வரல. வேற டாடி சொல்லுங்க. ஆண்டவரோட அன்புல நம்ம சந்தேகப்படாம விசுவாசிக்கும் போது வெற்றியின் மேல் வெற்றி அடைகிறோம். இல்ல இன்னும் பாயிண்ட் போடணும். வேற ஆண்டவருடைய அன்பு எப்படி சந்தேகப்படாத அளவுக்கு நான் நம்புகிறோமோ அதே போல வெற்றியின் மேல் வெற்றியும் நாம் சந்தேகப்படாம விசுவாசிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் விளங்கல. ஆண்டவருடைய அன்பை யாராவது டவுட் பண்றீங்களா? இல்ல அது மாதிரி வெற்றியின் மேல வெற்றியின் ஜீவியமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நாம நம்பணும். புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. அங்க சொல்லுங்க. என்ன சொன்னேன்? ஆண்டவருடைய அன்பை வந்து நம்ம சந்தேகப்படாம உண்மையா விசுவாசிக்கணும். விசுவாசத்துக்கு இல்ல பாயிண்ட்க்கு வரவே மாட்டேங்கிறீங்க. இப்ப காலேஜ் சொல்லி பார்க்கலாம். புரிஞ்சுச்சா? ஆண்டவர் அன்பு எவ்வளவு அன்பா விசுவாசிக்கிறோமோ அது மாதிரி ஆண்டவர் கொடுத்த வெற்றி விசுவாசி. வெரி குட். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். யாராவது டவுட் பண்றீங்களா? இல்ல ஏன்னா நான் நம்புறேன் நீங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்லி. அதே போல வெற்றி வாழ்க்கை எனக்கு சாத்தியம், வெற்றியின் மேல நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்லி நாம் நம்ப வேண்டும். நாமே ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வெற்றியின் ஜீவியம் எதனால கிடைக்கிறது? அது அதனுடைய அஸ்திபாரம் என்ன? அதனுடைய அடிப்படை என்னன்னு வேற ஒண்ணு இல்லைங்க. ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு, அதனால நான் வெற்றி அடைகிறேன். ஆமென். பிசாசு சொல்வா, ஏய் நீ அப்படி இல்ல இப்படி இல்ல அதனால இல்ல இப்படி இல்ல அதனால உனக்கு தோல்விதான் அப்படின்னு சொன்னா ஏத்துக்காதீங்க. ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு, அதனால நான் வெற்றி அடைகிறேன். சொல்லுங்க, கவனிங்க. என்ன சொல்றேன்? பிசாசு உங்களை பார்த்து சொன்னா, இல்ல உனக்கு தோல்விதான் சொந்தம், நீ தோல்விதான் அடைய முடியும், வெற்றியின் மேல வெற்றி அடைய முடியாது, நீ இதை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன என்ன சொல்லணும்? இல்ல, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு, அதனால நான் வெற்றி பெறுவேன். ஹல்லேலூயா. கண்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பவுல் அப்போஸ்தலன் கீழ வாசிங்க அந்த அதிகாரத்துல. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்றதை நம்ம அமேசோதர படிப்போம்னு சொன்னா, அறிவோம்னு சொன்னா இன்னும் நமக்கு தெளிவாக புரியும். நம்ம ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது. நம்ம ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாக அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். மரணமானாலும் அதை வாசிக்கலாம், உயர்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் நமக்கு அருளப்பட்ட கடவுளின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் நம்பிக்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அமேசோதர் ஜெயம் கொள்ள முடியாத, நமக்கு எதிராக நம்மை தோல்வியுற செய்கிற நம்முடைய எதிராளியாக இருக்கிற சத்ரு நமக்கு விரோதமாக எவ்விதமான அவனுடைய ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் சரி, அது உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ அமேசோதர் எது ஆனாலும் சரி, அது மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் அமேசுத்திரம் கடவுளுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் வழியாக எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, அந்த அன்பில் இருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் சொல்லி சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
என்னத சொல்றாரு? எது பலியாக? ஆண்டவருடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்து, அதாவது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது. அல்லேலூயா. எப்படியாமா? எப்படி அந்த அன்பு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க, ரம்யா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மொட்டையை சொல்ல, சீக்கிரம் லைவ் போயிட்டு இருக்கு, எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கவனிக்கணும் அப்படின்னா சத்தியத்தை கவனிக்கணும். முழு கவனமா, மைண்ட் எங்கேயும் வேற விடாம முழுசா கவனிச்சா, குழந்தையை பார்க்காம கவனிச்சா சத்தியம் உள்ள போகும். கவனிக்கணும். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திரியேக தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு மேல அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படிதான் அருளினார். என்ன பிதா எப்படி நம்ம அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாராமா? வாசிங்க, யோவான் 3:16 வாசிக்கிறோம் சீக்கிரம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய விசுவாசிக்கிறவன் எவனோ, குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவன் எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார்னு சொன்னா, அவர் நேச குமாரனை நமக்காக அருளி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். அந்த நேசகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு கொடுத்தாரு? இந்தப்பா வெச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கல. எப்படி கொடுத்தாரா? அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக, நமக்காக மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. நமக்கு வர வேண்டிய தண்டனை என்னென்ன நியாய தீர்ப்புல நமக்கு தண்டனை வருமோ அத்தனை தண்டனை இயேசு கிறிஸ்து அவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த நியாய தீர்ப்பின் தண்டனையை அனுபவிக்கிற கிருபாதார பலியாக அவன் சுத்தர நமக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மோட சேர்ந்து இந்த வாழ்ந்துங்க. எப்படி ஒரு பொண்ணை ஒரு மாப்பிள்ளைகிட்ட கொடுக்கும் பொழுது, என் பொண்ணு இது வரைக்கும் எங்கிட்ட இருந்தது, இனிமேல் உங்களுக்கு மனைவியாக உங்களோடு வாழட்டும், நீங்க நல்லா கண்கலங்காம பாத்துங்கன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி கொடுக்கல. நமக்காக சிலுவையில மரிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் அவருடைய நேச குமாரனை கொடுத்தார் என்று சொன்னால் அது எவ்வளவு அவன் சுத்தரம் மிகையான, எவ்வளவு வர்ணிக்க முடியாத அன்பு. அதுலதான் ஆழம், உயரம், அகலம் எதுவும் அறிய முடியாத அன்புன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த அன்பை தான் சொல்றாரு அறிவு கிட்டாத அன்பு என்று சொல்லி. நம்ம எப்படி சிந்தித்தாலும், எப்படி சாத்தியம், எப்படி பிதாவாகிய தேவன் இப்படி நேசகுமாரனை கொடுக்க முடியும்னு சொன்னா நம்முடைய அறிவினால அல்லது அறிவுக்கு அது எட்டவே எட்டாது. விளங்கி கொள்ள முடியாத ஒரு பேரன்பு பிதாவாகிய தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பை குமாரன் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த அன்பிலிருந்து எதுவும் என்ன பிரிக்காதுன்னு சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது என்னுடைய பிள்ளைகளை? உங்களுக்கும் எனக்கும் மிக அவசியமான நம்பிக்கை. அமைசுத்தர தேவனுடைய அன்பிலிருந்து எந்த சக்தியும் என்ன பிரிக்க முடியாது. எது சொல்லுங்க? எல்லாருமே சொன்னீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பில் இந்த உலகத்துல அவன் பிரிக்கிற எந்த சக்தியாலும், அவன் சொல்ற என்னென்ன விதமான ஆயுதங்களை சத்துரு பயன்படுத்தினாலும் சரி, எந்த சக்தியும் தேவனுடைய அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன், நான் உறுதியாக நம்புகிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றியின் மேல் வெற்றியின் ஜீவியம் நமக்கு எப்படி அமைச்சர் அனுபவிக்கிறோம் சொன்னா, தேவனுக்கும் நமக்குமான அன்பின் உறவினால அது நமக்கு சாத்தியமாயிடுச்சு. ஆமென். முதலாவது பார்த்தோம், தேவன் நம் பேர்ல அளவு கடந்து ஒரு அன்பை கொடுத்தா அந்த அன்பினால வெற்றி அடைகிறோம் என்று சொல்லி சொன்னேன். அமைச்சர் அந்த அன்பை எப்படி அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், தேவனுக்கும் நமக்குமான அந்த உறவு பிரிக்க முடியாத உறவு. ஆமென். என்ன உறவு? பிரிக்க முடியாத ஒரு உறவு, பிரிக்க முடியாத ஒரு பந்தம். இந்த உலகத்துல கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா அது விலையேற பெற்ற ஒரு உறவு, ஆச்சரியமான ஒரு உறவு. அது வரைக்கும் யாரோவா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆயிட்டோன்னு சொன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வாரிசு அவங்கதான். அந்த மாப்பிள்ளையினுடைய சொத்துக்களுக்கெல்லாம் அவங்கதான் வாரிசு, நாமினி அவங்கதான். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போயிடும் சட்டம். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க.
அது வரைக்கும் பெத்து வளர்த்துன தகப்பனுக்கு கூட தாய்க்கு கூட அது இல்ல. அடுத்த ஸ்தானம் அவங்க தான். அப்பேற்பட்ட கணவன் மனைவி உறவு கூட ஒரு டைவர்ஸ் அப்படின்னு சொன்னா அது புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்பேற்பட்ட ஒரு டீப்பான உறவு டைவர்ஸ் சொல்லி வந்துட்டா என்ன ஆகுதுன்னு சொன்னா அது பெரிய பிளவு. அவங்க கணவனும் இல்ல மனைவியும் இல்ல, சம்மதமே இல்லாத ஆளா மாறிடுறாங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுக்கும் நமக்குமான உறவு ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவு. அல்லேலூயா. தாயும் தகப்பனும் அல்லது பிள்ளைகளும் பெற்றோருக்குமான உறவு, ஆமென், அது ரொம்ப டீப்பான ஒரு பாசம் நிறைந்த உறவு. அது கூட பிரிந்து போய் விடுகிறது. கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளவுதான். சில டைம்ல சில மனுஷர்கள் அவ்வளவுதான், தாய்க்கும் தகப்பனும் எனக்கு பந்தமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பிரிந்து போயிடுறாங்க. இங்க ஹோம்ல கொண்டு போய் விட்டுறாங்க, அப்படி பிரிஞ்சு போயிருது. ஆனால் தேவனுக்கும் நமக்குமான உறவு அது பிரிக்க முடியாத ஒரு உறவு. அல்லேலூயா. எந்த சக்தியும் என்ன பிரிக்காதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு அன்பை தேவன் நம் பேர்ல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் வெற்றியின் ஜீவியத்தை, வெற்றியின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அனுதினமும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவனுக்கும் நமக்குமான அன்பின் உறவினாலதான் இது சாத்தியமாகிறது என்று சொல்லி நாம் அறிகிறோம். வாசிங்க ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் நமக்காக அவரையே, தம்முடைய ஏக சுத நேச குமாரனையே கொடுத்தார்னா அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு வேண்டிய வெற்றியின் மேல் வெற்றியின் ஜீவியத்தை எப்போதும் அனுபவிக்க முடியும். எதன் அடிப்படையில் சொன்னா அவன் அவருடைய நேசகுமாரனையே கொடுத்திருக்கிறார்னா இதெல்லாம் ஏன் கிடைக்காது? ஆமென். அல்லேலூயா. எதை வேணாலும் நம்மகிட்ட கேட்டா அவன் சொல்றோம் ஓரளவுக்கு கொடுக்கலாம். சில பொருட்களே நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவோம். எல்லாம் நல்லா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கும் உறவு. பணம் அப்படின்னு சொல்லி வந்தா அங்க ஒரு பெரிய ஐயோ முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிற உலகம். ஆனா தேவனிடத்துல கேட்டா கேட்பதெல்லாம் கிடைக்கும். நாமத்தினால நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனிடத்திலிருந்து நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னா அவர் நம் பேர்ல வைத்திருக்கிற அன்பினால. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பலருக்கு அது தெரியறதில்ல. இல்ல நான் ஏதோ செஞ்சாதான் ஆண்டவர் எனக்கு கொடுப்பான்னு சொல்லி நினைச்சிட்டு இன்னைக்கு என்னென்னமோ பண்றாங்க. எப்படியாவது கடவுளை கேன்வாஸ் பண்ணி அவர் எப்படியாவது என் பக்கம் திருப்பலான்னு சொல்லி அதெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் நம் பேர்ல வைத்திருக்கிற அன்பினால நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நன்மையானது என்று சொல்லி தேவன் கண்டார், அதை நமக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் நீங்க கேட்கிறது உங்களுக்கு நன்மையா இருக்கும், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது தீமை, அது என் பிள்ளைக்கு தீமை உண்டாக்கும் சொன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆமென். சில நேரங்களில் சில பொருட்கள் பிள்ளைகளுடைய கையை கிழிச்சிடும். சில கத்தி அல்லது பிளைட் இது போன்ற பொருட்களை பிள்ளைங்க கேட்ட நம்ம கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம். எதை கேட்பாங்க டக்கு டக்குன்னு தூக்கி கொடுப்போம். ஆனா சில பொருட்கள் பிள்ளைகளுக்கு சேதம் உண்டாக்குற பொருட்களை பிள்ளைகள் அறியாம கேட்பாங்க. இது எனக்கு தீமையை உண்டாக்கக்கூடியதுன்னு சொல்லி தெரியாம கேட்பாங்க. அதை பிடிப்பாங்க, அதை தொடுவாங்க. நம்ம உடனே திட்டி அப்புறப்படுத்தி விடுவோம். தொடாதே. காயறுத்துட்டு இருக்கிற பக்கம் கத்தியில காயறுத்துட்டு இருக்கிற பக்கம் பிள்ளை வந்துன்னு சொன்னா தான் என்ன செய்வாங்க? அந்த பக்கம் அகற்றி வராத, இது உனக்கு தீமை செய்யக்கூடியதுன்னு சொல்லி சில நேரங்கள் அகற்றுவாங்க. அது போல தேவன் நமக்கு தீமையா இருக்கிற எதையும் அனுமதிக்காதபடிக்கு நமக்கு நன்மையை தருகிற அமைசுகிற அளவு கிடந்த அன்பை நம் பேர்ல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஜெயத்தின் வாழ்க்கை நமக்கு சாத்தியமே. ஆமென். நான் என்ன தலைப்புல என்ன கருப்பொருளை பேசிட்டு இருக்கிறேன்? முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். வெற்றியின் வாழ்க்கை எப்படி நமக்கு சாத்தியமாகிறது? எப்படி வெற்றியின் மேல வெற்றி அடைய முடியும்? அவன் சுருக்கம் அவ்வளவுதான். தேவன் என் பேர்ல அன்பா இருக்கிறாரு, அதனால நான் வெற்றியின் மேல வெற்றி அடைவேன். தேவன் என் மேல அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறதுனால அவருடைய குமாரனை கொடுத்தாரு. அப்படி இருக்கிறதுனால நான் வெற்றியின் மேல் வெற்றியின் ஜீவியத்தை அனுதினமும் அனுபவிக்க முடியும். ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தம் எனக்கும் ஆண்டவருக்குமான பந்தம்.
எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு அது பிரிக்க முடியாத உறவு. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே வெற்றியின் ஜீவி எனக்கு சாத்தியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உதாரணத்தை நாம் வேதத்துல பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எடுத்துட்டீங்களா? வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைகிற வாழ்க்கையை அனுபவித்தவர். வெற்றியின் மேல் வெற்றி அடைகிறதான வாழ்க்கையை அனுபவித்தவர் யாருங்க? தானியேல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருக்கும் தேவனுக்குமான உறவு அமைச்சது ரொம்ப டீப்பானதா இருந்தது. எந்த விதமான சத்துருடைய எதிர்மறையான சூழ்நிலைகளும் அவரை தேவனுடைய அன்பில் இருந்து பிரிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நான் முன்னாடி அந்த அதிகாரத்தை நான் பார்ப்போம்னு சொன்னோம்னா சொல்லப்படுகிறது. அந்த சம்பவம் நமக்கு தெரிந்திருக்கும். இது தானியேலுக்கு எதிரான மனுஷர்கள் தங்கள் சூழ்ச்சியினால ராஜாவினிடத்துல சென்று என்ன செய்கிறார்கள்? 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தான் முன்பு செய்து வந்தபடியே செய்கிறான். ஹல்லேலூயா. என்ன செய்கிறான்? தன் மேல் வீட்டு அறையில ஏறி பலகனிய ஜன்னலை திறந்து எருசலேமை நோக்கி முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனால் சட்டம் என்னன்னு சொன்னா 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேற யாருகிட்டையும் வேண்டுதல் செய்யக்கூடாது. மனுஷருக்கானாலும் சரி, தேவனிடத்திலானாலும் சரி, வேற எந்த கடவுளிடத்திலும் விண்ணப்பம் செய்யக்கூடாது. இதுதான் சட்டம். அது அவன் இந்த பத்திரத்துல கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. சாதாரணமானதல்ல. ராஜாவினுடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ராஜா மிக தெளிவாக அவன் முத்திரையிட்டு இந்த கட்டளையை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தானியேல் சரி நம்ம முன்ப நம்ம மேல் வீட்டாரில் ஏறி என்ன செய்வோம்னா ஜன்னலை திறந்து எருசலேம் இருக்கிற அந்த திசையை பார்த்து எருசலேம் அந்த ஆலயத்தை நினைவு கூர்ந்து அல்லது எருசலேம் அந்த ஆலயத்துல போய் நான் நின்று ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கலாம்னு சொல்லி அப்படி எல்லாம் போய் அவர் ஜெபிக்கிறது வழக்கம். இப்ப சூழ்நிலை கொஞ்சம் மோசமா இருக்குது. அதனால ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி ஜெபம் பண்ணல. இல்லன்னா இப்படி ஒரு 30 நாள் போட்டிருக்காங்க. வெறும் ஜஸ்ட் 30 நாள் தானே, 1 மாசம் தானே, விடு பரவாயில்ல, சும்மா நம்ம இருப்போம், நம்ம ராஜாவை கும்பிடலினாலும் பரவாயில்ல, ஒருத்தனையும் கும்பிட வேண்டாம், விடு, எதுக்கு நோன்பு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. ஹல்லேலூயா.
ராஜாவை தவிர வேற யாரையும் வழிவாங்க கும்பிடக்கூடாது, யார்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. சரி, யாரையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே. ராஜாவையும் விண்ணப்பம் பண்ணல, 30 நாள் வரைக்கும் நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி செய்யல. சரி, பழக்கம் ஆயிடுச்சு, அப்படி செய்யாம என்னால இருக்க முடியாது, பழக்கம் அது அப்படின்னு சொல்லிட்டு மேல் வீட்டு அறையில ஏறி ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டா செஞ்சிருக்கலாம். இல்ல, வழக்கமாக செய்கிறபடியே அவன் செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நாம பவுல் சொல்றாரு, அவன் சொல்றோம், வாழ்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் வேற எந்த சக்தினாலும் தேவனுடைய அன்பில் இருந்து என்ன பிரிக்க முடியாதுன்னு சொல்லி நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கும் தேவனுக்குமான உறவு அது அன்பினால உண்டான உறவாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கும் தேவனுக்குமான உறவு, நான் மறுபடியும் சொல்றேன், அது நம்முடைய அன்பினால கட்டி எழுப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சுத்தரம். நமக்கும் ஒண்ணுல உதாரணத்துக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்துட்டா, அதுல கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு அது எதின் அடிப்படையில் இருக்கணும்னா, அவன் புருஷன் வாங்குற சம்பளத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? புருஷன் அவன் சம்பாதிக்கிற அந்த புருஷனுடைய சொத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. சில ஃபேமிலில ப்ராப்ளமா இருக்கும். எதுக்காக கல்யாணம் பண்ணிருப்பானா, அவங்களுக்கு பையனுக்கு நிறைய சொத்து இருக்குதியா, என் புள்ள போச்சுன்னு சொன்னா நல்லா பொழைச்சுக்கும், அந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரியா மாறிடுவான்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க பெற்றோர். பொண்ணு நினைச்சிட்டு அப்படி வந்திருப்பாங்க. அவங்களுடைய குறிக்கோள் எல்லாம் அந்த சொத்து மேலேயே தான் இருக்கும். வேண்டான்னு சொல்லி அவன் விளக்குனா கூட பெரிய ஒரு ஜீவனாம்சா ஒரு பெரிய சொத்தை வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி கூட நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அவனுடைய அடிப்படையெல்லாம் எதன் மேலதான் இருக்கும்? பணத்தின் மேலும், சொத்தின் மேலும், சம்பாத்தியத்தின் மேலும், வருமானத்தின் மேலும் இருக்கும். அந்த குடும்பத்துல அமைதி இருக்காது. அதே சமயத்துல அவன் சொல்றான், கணவன் மனைவி உறவு அது அன்பின் அடிப்படையில அமைந்ததாக இருக்குன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அல்லேலூயா. தயவு செய்து அவன் சொல்ற அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதை நீங்க அவன் சொல்ற அன்பின் அடிப்படையில் அதை கொண்டு வந்துருங்க. சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் அவன் சொல்ற அதை நீங்க பிராக்டிஸ் பண்றதே இல்லை. அதை சாதாரணமா நினைச்சிட்டு நாம சொல்ற குடும்ப வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோங்க, அவன் சொல்ற கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கும். ஆமென். உங்க வருமானம் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க குடும்ப வாழ்க்கையில அன்பு இருக்குன்னு சொன்னா அவன் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சிலருடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து நானும் சிஸ்டர் பாஸ்டமாவும் அடிக்கடி பேசிக்குவோம், சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. போன வாரத்தில் அப்படித்தான் தங்கராஜின் நதியாவை குறித்து அமைச்சர் பேசிட்டு இருந்தோம். எப்பா அப்படிங்குவாரு, ரொம்ப மனைவிட்ட ரொம்ப அன்பா பேசுற தங்கராஜுடைய காரியத்தை குறித்து சொன்னாங்க. கொஞ்சம் 2 பேரும் எழுதி நில்லுங்களே. நல்ல ஒரு ஹஸ்பண்ட், நல்ல வைஃப், அவங்களை கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்துவோமா? கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணாம அப்பா அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுவார் நந்தியா? என்னடா செய்ற? ரொம்ப நாம சுத்துறோம். அது மட்டும் இல்ல, வேலைக்கு போயிட்டாலும் எத்தனை தடவை போன் பண்ணுவாரு? எந்தெந்த நேரம்? காலையில போன கம்பெனிக்கு போன உடனே நான் கம்பெனிக்கு வந்துட்டேன்னு போன் பண்ணுவேன். நல்லா கவனிங்க. 12 மணிக்கு மத்தியானம் சாப்பிடும் போது போன் பண்ணுவாரு. அப்பதான் போன், அவன் கம்பெனில போன் யூஸ் பண்ணக்கூடாது தெரிஞ்சுக்குங்க. இல்லன்னா போன் கையில கொடுத்திருந்தான்னு போன் பேசிட்டே வேலை செஞ்சிருப்பாரா இருக்கும். அதனால அவருக்கு சாப்பிடுற டைம் தான் போன். அதனால சாப்பிடும் போது போன் பண்ணுவாரு. 3 மணிக்கு டீ டைம்ல போன் பண்ணுவாரு. சாயந்தரம் வரும்போது போன் பண்ணுவாரு, ஏதாவது வாங்கிட்டு வரமான்னு சொல்லி. அந்த டீ டைம்ல என்னன்னு பேசுவாருன்னா என்னவா சொல்லுவாரு? என்ன இருக்குது? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு கம்பெனிக்கு போயிட்டா 4 வேளை போன் பண்ணி மனைவி இடத்துல பேசுறாரு. அல்லேலூயா. எத்தனை சகோதரர்கள் நீங்க அப்படி செய்றீங்க? உங்க மனைவிட்ட வேலைக்கு போயிட்டாலும் எவ்வளவு பிஸி இருந்தாலும் சரிங்க. வெரி குட். சகோதரி பிரதர் செய்யறாராமா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். உங்களை வாழ்த்துகிறேன். ஆகவே அவன் குடும்ப வாழ்க்கை என்பது அதன் அன்பின் அடிப்படையில கட்டி அமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. குறைவுகள் நிறைவுகள் இருக்கத்தான் செய்யும். மற்றவங்களோடு நம்முடைய ஃபேமிலியை கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி எல்லாம் யோசித்து இருக்க கூடாது. நமக்கு இருக்கிறத வச்சுட்டு அது
அதன் அடிப்படையில அமைச்சர் அன்போடு அமைச்சர் குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருப்போம். வெற்றியுள்ள ஜீவியம் குடும்ப வாழ்க்கையில சாத்தியமாகும். ஆமென். ஆகவே எப்படி ஒரு கணவன் மனைவிக்குமான உறவுல அன்பு காணப்படுமானால், அன்பின் அடிப்படையில் அது உண்டானதாக இருக்குமானால் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்குமோ, பிரிக்க முடியாததாக இருக்குமோ, அது போல தேவனுக்கும் நமக்குமான உறவு அது அன்பின் அடிப்படையில் உண்டானதாக இருக்க வேண்டும். ஆமென். தேவன் பெரியவர், அவர்தான் கடவுள், அவர்தான் ஐஸ்வர்ய சம்பனர், அவர்தான் ஆசீர்வதிக்கிறவர். அவர்கிட்ட நான் அன்பு வச்சுட்டா, அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா, அவர்கிட்ட உறவு வச்சுட்டா, அவரை எனக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டா எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லிட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய உறவு இருக்குமானா, நம்முடைய உறவு எப்படி நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, சொத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற குடும்ப வாழ்க்கை அது மாதிரி தான் இருக்கும். அவன் ஆண்டவர் அன்பானவர், நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்ற அந்த அடிப்படையில் நம்முடைய உறவு, நமக்கும் தேவனுக்குமான உறவு அவன் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆரம்பத்துல தேவனுடைய நன்மைக்காக, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்திருக்கலாம். எப்படி உதாரணமாக ஒரு பிறந்த குழந்தை அவன் சுத்திரம் பிறந்த பொழுது அது தாயையோ தகப்பனையோ என்ன செய்யாது, நேசிக்காது, அவங்களுக்கு எதுவும் பண்ணாது. ஆனா தாயும் தகப்பனும் அதன் பேர்ல அன்பு பாராட்டி அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க. விசேஷமா அந்த தாய் என்ன செய்வா, அவன் சொல்ற அழுகிற நேரம் எல்லாம் அது என்ன டைமா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லது கல்யாணம் பண்ண புதுசுல அல்லது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நைட்ல படுத்தா காலையில 8 மணிக்கு அம்மா தட்டி எழுப்பி புரட்டி புரட்டி எடுத்தா தான் எந்திரிப்பாங்க. ஆனா அமைச்சர் கல்யாணம் ஆன பிறகு ஒரு குழந்தை பிறந்த பிறகு குழந்தை சினுங்கன்னா உடனே விழிப்பு வந்துடும். ஆமென். உடனே குழந்தைக்கு பால் ஊட்டி அமைச்சர் குழந்தைய தூங்க வைக்கிறது, தொட்டிலாட்டி தூங்க வைக்கிறது, அமைச்சர் குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் பாராட்டி இரவும் பகல் அந்த குழந்தைக்காக தியாகம் செய்து என்னென்ன செய்ய முடியும் அப்படியெல்லாம் செய்து தன்னுடைய குழந்தையை நேசித்து வளர்த்துறாங்க. ஆமென். அதன் பிறகு அந்த குழந்தை அறிவு அது வளரும் சமயத்துல அது என்ன செய்கிறது, தன்னுடைய பெற்றோரை நேசிக்க ஆரம்பிக்கிறது. ஆமா தானே? ஹல்லேலூயா. அது போலதான் ஆரம்பத்துல தேவனிடத்திலிருந்து வாங்கி வாங்கி நம்முடைய உறவு இருந்திருக்கலாம். நாம் வளர்கிற ஜீவியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமானது. ஆமென். அப்படி நாம் வளரும் போது தேவன் பேரில நாம் கொண்ட அன்பினால தேவனுக்கான காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென். தேவனை துதித்தல், தேவனை போற்றுதல், தேவனை நமஸ்கரித்தல், இவையெல்லாம் தேவனுக்கு நாம் கொடுக்கிறதான காரியங்களாக இருக்கிறது. தேவனுக்கு காணிக்கை செலுத்துதல், தசமபாகம் கொடுத்தல், வேற எதுவானாலும் சரி அது அன்பின் அடிப்படையில உண்டாக வேண்டும். ஆமென். இப்படி கொடுத்தா தான் கடவுள் என்ன ஆசீர்வதிப்பார், இப்படி கொடுத்தா தான் கடவுள் தண்டிக்க மாட்டாரு அப்படி சொல்லி ஏதோ பயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, அன்பின் அடிப்படையில உண்டாக வேண்டும். ஆமென். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்பேற்பட்ட காரியத்துலதான், அப்பேற்பட்ட ஜெபத்துலதான், அப்பேற்பட்ட உபவாசத்துலதான், அப்பேற்பட்ட காணிக்கை, அப்பேற்பட்ட தசமபாகம் இதுலதான் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? கரங்களை தட்டி. ஆகவே பாருங்க, இங்க பாருங்க, தானியேல் அமைச்சர் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டுட்டாரு ராஜான்னு சொல்லி தெரியும், உறுதியான சட்டம் போடப்பட்டிருக்குன்னு தெரியும். ஆனாலும் தான் முன்பு செய்தபடியே செய்கிறான். எந்த சூழ்நிலையில? தான் சிங்க கெபியில போடப்படுவேன். சிலருக்கு ஒரு நாயை பார்த்தாலே பயம். எங்காவது நாய் வச்சிருக்கிற வீடுகளுக்கு போனாலே சிலருக்கு பயந்து நடுங்குவாங்க. ஐயோ நாய் இருக்கு, நாங்க போகலன்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் நான் பார்க்கிறேன், நிறைய பேருக்கு நாயை பார்த்தாலே பயம், கொலைச்சாலே பயம், இன்னும் கடிச்சிடுற மாதிரி. நாய் கடிச்சா என்ன கடிச்சிரும்? அது பல்லு பதியும், அவ்வளவுதான். மீறா கொஞ்சம் சதை எடுக்கும், அவ்வளவுதான். மீறி போயிட்டா. சிங்கம் அப்படியா? சாப்பிட்டு எலும்பு தனியா கறி தனியா பிரிச்சு எல்லாம் சாப்பிட்டு பிச்சு எடுத்து சில நேரங்கள பசி ரொம்ப கொடூரமான எலும்ப கூட கடிச்சு நொறுக்கிறோம். ஆமென். அப்பேற்பட்டது சிங்கம். அப்பேற்பட்ட சிங்கங்கள் நிறைந்திருக்கிற இடம் தான் சிங்க கெபி. அந்த கெபியில போடப்படுவோம் சொல்லி தெரிஞ்சும் அவன் தானியேல் செய்கிறார். வழக்கமாய் தான் செய்து வந்தபடியே விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது செஞ்சிட முடியுமாங்க? நம்ம ஆண்டு ஜெபம் பண்றது, நம்ம ஆண்டவர் தேடுறது என்னதுக்காக? நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், எந்த ஆபத்துகள் வரக்கூடாது, நான் பத்திரமா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இந்த பூமியில இருக்கணும்னுக்காக கடவுளை தேடிட்டு இருக்கிறோம். ஆனா சாக போறதுக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? போயிட்டு சாக போற சூழ்நிலை. ஏன் ஜெபம் பண்றதே நல்லா இருக்கிறதுக்காக, நல்லா வாழ்றதுக்காக. ஆனா இங்க தானியேலுடைய சூழ்நிலை, நீ ஜெபம் பண்ணா சிங்கங்களுக்கு இரையாக, சாதாரணமான சாவு இல்ல. ஏதோ சைனாயிட வாயில வச்சோம்னா அப்படியே செகண்ட்ல நமக்கே தெரியாம சாகர மாதிரியான சாவு இல்ல, கொடூரமான சாவு.
இப்பேற்பட்ட சாவை சந்திக்கவும் தயாரானவனாக முன்பு செய்தபடியே செய்கிறான். ராஜாவுக்கு செய்தி போகிறது. இவனை கட்டி சிங்கங்களின் கெபியில போடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இவர் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் ராஜாவுடைய இருதயத்தை மாத்தி சட்டத்தை மாத்தல. இவர் ஜெபம் பண்றதை பார்த்து இவனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவனுடைய எதிரிகளுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி இவன் ஜெபிக்கிறது யாருக்குமே தெரியறது இல்ல. ஜன்னல் திறந்து வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் செவிடாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யல. எல்லாருடைய கண்ணு குருடாயிடுச்சு. தானியேல் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு 30 நாள் அளவும். ஒன்னும் பிரச்சனையே இல்லையா? அப்படி இருக்கல சூழ்நிலை. எப்படா ஜெபம் பண்ணுவான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க எதிரிகள். அவன் சொல்ற ஜன்னல் திறந்த உடனே சுதாரிச்சுட்டாங்க. அப்படியே ஜன்னல் திறக்கிறான்டா வழக்கம் போல அப்படின்னு. அதே மாதிரி திறந்தா அதே போல ஜெபிக்கிறான். அதே போல சத்தம். உடனே வந்து சொன்னாங்க, கம்லே வேற ஏதாவது அற்புதம் செஞ்சிருக்கலாம் கடவுள். ஒரு காரியம் நடக்கல. சிங்க கெபியில போடப்பட்ட பிறகு சிங்க கெபியில தான் ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்தி அவன் பேர்ல கொண்ட அன்பை வெளிப்படுத்தி அவனை விடுதலையாக்குகிறார். கரங்களை தட்டி. அப்படியானால் அவன் சொல்ற நமக்கும் தேவனுக்குமான உறவு எப்படி தேவன் அளவு கடந்த அன்பை நம்ம மேல ஆழம் அகலம் நீளம் உயரம் அறிய முடியாத ஒரு அன்பை நம்ம மேல வெளிப்படுத்தினாரோ அது போல வெளிப்படுத்துற அளவுக்கு நாமும் அன்பில வளர வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். ஆமென். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் சொல்ற தானியேல் எப்பேற்பட்ட அன்பை வச்சிருப்பார் தேவன் பேர்ல. சிங்க கெபியில போடப்படுறாரு. ஒருவேளை அவன் சுத்த அவரை கைகால கட்டும் போது அல்லது சிங்க கெபியில போட போகும்போதாவது அவனை கட்டுறவங்க எல்லாம் ஐயா மன்னிச்சிருங்க, இனிமேல் ராஜாவே நான் கடவுள் ஏதோ காப்பாத்திடுவான்னு நினைச்சிட்டு தான் நான் செஞ்சேன். இப்படி எதிராளிகளுடைய கண்ணையெல்லாம் குருடாக்கிருங்க ஆண்டவரே, நான் போய் ஜெபிக்க போறேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு தான் நான் பண்ணேன். ஆனா இப்படி நடக்கும் தெரியல, அதனால எனக்கு இந்த கடவுள் வேண்டாங்க, இனிமேல் ராஜாவே நான் கும்பிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லல. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆச்சரியமான அந்த செயல், தானியேலுடைய செயல் ஆச்சரியமானது, அறிவு கெட்டாது. எப்படி இது சாத்தியம்? சிங்க கெபியில போடப்படுற அந்த வரைக்கும் கூட தேவனை மறுதலிக்காதபடிக்கு தன் நம்பிக்கையை தன்னுடைய விசுவாசத்தை அவன் விடாதபடிக்கு உறுதியா இருக்கிறான்னா அவனுடைய அன்பு ஆச்சரியமான ஒரு அன்பாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய அன்பு தேவன் எப்படி நம்ம ஒரு ஆச்சரியமான அறிவு கட்டாத ஆழம் அகலம் நீளம் உயரம் அறிய முடியாத ஒரு அன்பை நம்ம மேல வெளிப்படுத்தினாரோ அது போல நாமும் திரும்ப அவர் மேல வெளிப்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய அன்பு வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சுத்தி ஏதோ கொடுக்காதவங்க அந்த தசமபாகம் கொடுக்கிற அளவுக்கு வளர்றதல்ல. ஆமென். கொடுக்காத ஒருத்தர் காணிக்கை கொடுக்கிற அளவுக்கு வளர்ற அன்பல்ல. ஜெபிக்காத ஒருத்தர் ஜெபிக்கிற அளவுக்கு வளர்ற அன்பல்ல. 5 நிமிஷம் கூட ஜெபிக்காதவங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிற அளவுக்கு வளர்கிற அன்பு மட்டும் போதாது. அதெல்லாமே கொஞ்சம் அன்பின் அடிப்படையில் தான் வருது. அதனுடைய உச்சபட்சம் எதுனா தானியேலு கூட சிங்க கெபியில போடப்படுகிறதானாலும் பரவாயில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, அவன் சொத்து அந்த நெருப்பு சூளையில அவன் போடப்படும் பொழுது சொல்றாங்க, அவர்களை தப்பிவிட்டாலும் சரி தப்பிவிக்காம போனாலும் சரி நீ நிறுத்தின பொற்சலையை வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்படின்னா அது எவ்வளவு உயரமான ஆழம் அகலம் நீளம் உயரம் அறிய முடியாத ஒரு பெரிய அன்பாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கும் நாமும் தேவன் பேர்ல வைக்கிற அன்பு மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கும் தேவனுக்குமான உறவு அது அன்பினால உண்டானதாக மாற வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஹல்லேலூயா. ஏதோ பக்தினால அல்லது பயத்தினால உண்டான உறவாக அல்ல, அதை தாண்டி ஆமென் ஸ்தோத்திரம் அன்பினால கட்டி எழுப்பப்பட்ட அவன் அஸ்திபாரம் போடப்பட்ட அடிப்படை அன்பாக இருக்கிற அவன் அன்பினால உண்டான உறவாக அவன் நம்முடைய நமக்கும் தேவனுக்குமான உறவு மாற வேண்டும். ஆமென். நீங்க ஜெபிக்க போகும்போதே எப்படி போகணும்? வாஞ்சையா, உற்சாகமா, சந்தோஷமா அந்த அன்பில போகணும். ஆமென். நீங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது அமைச்சத்துல நேரத்துக்கு சீக்கிரமா வரணும்னு சொன்னா அமைச்சத்துல அது வாஞ்சையில உற்சாகமா வரதாக இருக்கும். அருமான வில்லியம் வந்திருக்காங்க. அவங்க நான் உள்ள பெட்ரூம்ல உள்ள ஹாலுக்கு வர்றதுக்குள்ள அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க, வீடு பக்கத்துல தான் இருக்கு. சரி, சர்ச் ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த சவுண்ட் வந்த பிறகு வரலான்னு இருந்திருக்கலாம், அந்த பாட்டு சத்தம் கேட்ட பிறகு வரலான்னு இருந்திருக்கலாம். ஆனா தேவன் பேர்ல இருக்கிற அன்பு அவன் சுத்தம் துவங்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கரங்களை தட்டி அமைச்சர். அது போல நாம் தேவனை தேடி வருதல் என்பது அமைச்சர் அந்த லவ்ல அந்த அன்பில வர வேண்டும். ஆமென். எத்தனை பேர் அதை செய்வீங்க?
ஐயோ பாஸ்டர் லேட்டா போனா திட்டுறாரேன்னு சொல்லி வரக்கூடாது. ஆமீன். அதையெல்லாம் தாண்டி அப்படி வந்தீங்கன்னா கூட உங்களை பாராட்டு. இன்னைக்கு டேடி சகோதரி நேரத்துல வந்து கை தட்டிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம், போன வாரம் கூட கொஞ்சம் சீக்கிரம் வந்தாரு. அவங்க தகப்பனா இருக்கிறாரு, பின்னாடி இருக்கிறாரு. அவரு வழக்கம் போல லேட்டா தான் வந்தாரு. அதனால டேனி சார் சீக்கிரமா, நீ கொஞ்சம் முன்னாடி சீக்கிரம் வந்தார். தொடங்கின பிறகுதான் வந்தாரு. ஆனாலும் போன வாரம் அதுக்கு முந்தின வாரங்களை விட நம்ம சொன்னதுனால வந்திருக்கிறார். அல்லேலூயா, பாராட்டுக்கள். சரி, அதை விட இன்னும் ஆண்டவர் பேர்ல கொண்ட அன்பின் மிகுதினால ஆண்டவர் ஆராதிக்க போறேன், ஆண்டவர் துதிக்க போறேன், ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க போறேன். என் சகோதரர்களோடு கூட எனக்கு கத்த தந்த சபை உறவோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க போறேன் அப்படிங்கிற உள்ளான ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அன்பு பொங்க அப்படி வரணுங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு. அல்லேலூயா. அப்படி வரும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல எவ்விதமான சந்தோஷம் கொள்வார் தெரியுங்களா? அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது மனைவி எப்படா கணவன் வருவாருன்னு ஆசையா ஆவலா அன்போடு காத்துட்டு இருக்கும் பொழுது சம்பளம் வாங்கிட்டு வர அன்னைக்கு சொல்ல மாச கடைசியில சொல்றேன், மாச கடைசியிலும் எப்படா வீட்டுக்கு வருவாரு, எப்படா அவர் பாப்பா, அவருடைய முகத்தை பார்ப்பேன், எப்படா அவர்கிட்ட பேசுவேன், அப்படி மனைவி காத்துட்டு இருந்தா கணவனுக்கு எப்படி இருக்குங்க? சொல்லுங்க கணவன் மாதிரி எப்படி இருக்குங்க? பூரிப்பா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கும். கணவன் வரும் பொழுது அவன் சுத்திர மனைவிக்கு ஆகலும் வாங்கிட்டு வரணும், அன்பை வெளிப்படுத்தணும்னு சொல்லி அவள் அன்போடு வந்தா அந்த உறவு எப்பேற்பட்டதாக இருக்கும், அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தங்கராஜ் நதியா வாழ்க்கையில பிரச்சனையே வந்ததுன்னு சொல்றதுக்கு இல்ல, ஒரு நாள் எங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு அவங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை அல்லது பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. அல்லேலூயா. எதனாலனா அன்பினால. அல்லேலூயா. அவன் மனைவி கணவன் நேசிக்கிறாங்க, கணவன் மனைவி நேசிக்கிறார், குடும்பத்தை நேசிக்கிறாரு. அவன் சுத்துறோம். அதனால சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அது வெளியில தெரியறதே இல்லை. அல்லேலூயா. சின்ன சின்ன கோபங்கள் வந்தாலும் வெளியில தெரியறதே இல்லை. அன்பின் அடிப்படையில உறவு அமைந்து விட்டால் அவன் அந்த குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கும். அதே போலதாங்க தேவனுக்கு நமக்குமான உறவு அது அன்பினால உண்டானதாக இருந்தா என்ன குறைவு இருந்தாலும் அதெல்லாம் வெளியிலேயே தெரியாது. அல்லேலூயா. அது வெளியில தெரியவே தெரியாது. அல்லேலூயா. அன்பு எல்லாத்தையும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவன் சுத்த நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். அவன் தேவனுடைய அன்பு நம்முடைய அன்பும் கலந்து அவன் சுத்த காணப்படுகிற ஒரு ஜீவியமாக நம்முடைய ஜீவியம் மாறட்டும். அப்படி திருச்சபை காணப்படும்னா அது குட்டி பரலோகமாக காணப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் இனிமேல் ஆலயத்துக்கு வரும் பொழுது இந்த அன்பினால உந்தப்பட்டு தள்ளப்பட்டு அது நிரம்பி பொங்க அப்பேற்பட்ட ஒரு அன்போடு கூட வருவேன்னு சொல்லி அவன் ஆண்டோட ஒப்பு கொடுக்கிறான். அவர் எழுப்பினத்தில் அவன் ஆச்சரிக்கப்பா. நாங்கள் முற்றும் செய்யக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். வெற்றியின் மேல வெற்றி அடைகிறோம். எப்பொழுது சாத்தியம்? எதனால சாத்தியம்? வேற ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் என் பேர்ல அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பு எப்பேற்பட்டது? ஆமென் சுத்திரம். பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தை ஏற்படுத்தின அன்பு. எனக்கும் ஆண்டவருக்குமான அவன் உறவு பந்தம் என்பது பிரிக்க முடியாத அன்பினால உண்டான பந்தம். அவன் அப்பேற்பட்ட அன்பை நாமும் தேவன் பேர்ல செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தானியேலை போல. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்பின் முதிர்ச்சியில நாமும் வளர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்பொழுது வெற்றியின் வாழ்க்கை சாத்தியமாகும். நாம் அப்பொழுது வெற்றியின் மேல வெற்றி அடைவோம். அவன் முற்றும் செய்யப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த சக்தியினாலும் பிரிக்க முடியாது என்று சொல்லி நான் உறுதியாய் நம்புகிறேன் என்று சொல்லி நாமும் சொல்ல முடியும். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லாரும் பரலோக தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளில உடைய சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி இந்த நாளில் அறிந்து கொண்ட சத்தியத்தினால நாங்கள் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்க ஜெயத்தை விசேஷமாக வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட ஜெயத்தை நாங்கள் ஐயா வெற்றியின் மேல் வெற்றியை ஆண்டவர் அனுபவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவோம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த லைவ் சர்வீஸ பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் பங்கு கொண்டிருக்க கேரளா திருச்சபை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த செய்திகளை ஐயா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே உடைய வார்த்தைகள் ஆண்டவரே சொல்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொண்டு வரட்டும்.
ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் கர்த்தரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். Praise God.